நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இந்த பதிவில் கேட்கலாம். தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில நாம இப்ப பார்க்க போறது ஃப்ரிட்ஜ் பராமரிப்பு. கதவை திறந்ததுமே உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழற மாதிரி ஃப்ரிட்ஜில் அனைத்தையும் அடைத்து வைப்பது சிலரின் பழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஃப்ரிட்ஜில் எவற்றை வைக்கலாம், எதையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறையே இருக்கிறது. சிலர் மீந்து போன உணவை அந்த பாத்திரத்தோடு உள்ளே வைத்து விடுவார்கள். இது தவறான செயலாகும். பித்தளை, எவர் சில்வர் போன்ற கடினமான பாத்திரங்களை ஃப்ரிட்ஜின் உள்ளே வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக தரமான பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தலாம். உருண்டை வடிவ அடிப்பக்கம் கொண்ட பாத்திரங்களையோ டப்பாவையோ வைப்பதை தவிர்க்க வேண்டும். அவை ஃப்ரிட்ஜின் உள்ளே சரியாக உட்காராமல் கம்ப்ரஸரின் அதிர்வுக்கு ஏற்ப அதிர்ந்து தேவையில்லாத சத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். காய்கறி, பழங்கள் போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்களில் போட்டு இருக்க கட்டி வைப்பதால் உள்ளே ஆவியடித்து அழுகிவிடக்கூடும். இதை தவிர்ப்பதற்காக அவற்றை நெட்பேக் எனப்படும் வலைப்பின்னல் பைகளில் போட்டு வைக்கலாம். கறிவேப்பிலை, கீரை, பூ போன்றவற்றை காய்கறிகளுக்கான பகுதியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜ் கதவில் இருக்கும் அறைகளில் வைக்கலாம். சூடான பொருட்களை ஃப்ரிட்ஜின் உள்ளே வைக்கக்கூடாது. அவற்றின் வெப்பநிலை ஃப்ரிட்ஜ் முழுவதும் பரவி அங்கிருக்கும் வெப்பநிலையை அதிகரித்துவிடும். இதனால் மின் செலவு அதிகரிப்பதுடன் ஏற்கனவே குளிர்நிலையில் இருக்கும் பொருட்களின் குளிர்ச்சி குறைந்து அவை கெட்டு போகவும் கூடும். ஃப்ரிட்ஜ் கதவை அடிக்கடி திறப்பதை தவிர்க்க வேண்டும். அவசியம் எனில் கொஞ்சமாக திறந்து உடனே மூட வேண்டும். சிலர் ஃப்ரிட்ஜை திறந்து வைத்துவிட்டு பொறுமையாக உள்ளே பொருட்களை வைப்பார்கள், எடுப்பார்கள். அப்படி செய்வது ஃப்ரிட்ஜின் ஆயுட்காலத்தை குறைத்துவிடும். ஃப்ரிட்ஜை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. பொதுவாகவே மற்ற அறைகளை விட சமையல் அறையில் வெப்பநிலை சற்று கூடுதலாக இருக்கும். அங்கே வைப்பதால் ஃப்ரிட்ஜின் உள்ளே இருக்கும் குளிர்ச்சி குறையலாம். சிலர் ஃப்ரிட்ஜில் அவ்வளவாக பொருட்கள் இல்லை என்று அடிக்கடி அணைத்து வைத்து விடுவார்கள். இது ஒரு தவறான செயலாகும். 6 முதல் 8 மணி நேரம் வரை ஃப்ரிட்ஜை அணைத்து வைத்திருந்தாலும் மீண்டும் ஆன் செய்யும் பொழுது ஃப்ரிட்ஜ் முதலில் இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் மின் செலவும் அதிகரிக்கும். வெப்ப காலம், குளிர்காலம் என தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜின் குளிர்ச்சியை மாற்ற வேண்டும். ஃப்ரிட்ஜ் அமைக்கும் பொழுதே இன்பில்ட் ஸ்டெபிளைசர் அமைந்திருந்தாலும் அது மின்சாரத்தின் ஏற்ற இறக்கத்தை அத்தனை பக்குவமாக சமாளிக்காது. அதனால் தரமான ஸ்டெபிளைசர் பொருத்துவது நல்லது. ஒவ்வொரு மாதமும் ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்ய வேண்டும். நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.